ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வீடியோ தான் மித்ரா கிச்சனில் பார்க்க போகிறோம். அதாவது குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுங்கிறதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மல்லி 1/2 கிலோ மிளகாய் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து இது 1/2 கிலோ மல்லி 1/2 கிலோ மிளகாவுக்கு இது எல்லாமே 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் வந்து நான் வெயிலில் நல்லா 3 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து நாம் வறுக்க வேண்டியதில்லை. மிளகாய், மஞ்சள், கருவேப்பிலை வந்து நெல்லிலே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பச்சையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் காய வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சள், மிளகாய் இது 3 வறுக்க வேண்டியதில்லை. கட்டி பெருங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். மல்லி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நாம் கடலைப்பருப்பை வறுத்துருக்கோம். இதை விட அரிசி கூட சேர்த்துக்குவாங்க. நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கல அப்படின்னாக்கா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம தான் துவரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போடுறோம் இல்லையா, அதனால நான் வந்து அரிசியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப குழப்பாகிடும். இது போட்டாலே போதுமானது. ஓகே, கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் போதும். இப்போ துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். மல்லி 1/2 கிலோ மிளகாய்க்கு எல்லாமே நம்ம வந்து 50 கிராம் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுபட்டது. இப்போ ஜீரகத்தை போட்டுருவோம். இது புரிஞ்சு பாருங்கள், போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலுமே பரவாயில்ல. ஏன்னா வந்து ஜீரக ஸ்மெல் அடிக்கும் குழம்பு. இதில் 50 கிராம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஜீரக வாசனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போதுங்க, நல்லா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. வாசனை வருது. சோம்பு வாசனை நல்லா போதும். இந்த அளவுக்கு வறுபட்டது. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் கசக்குன்ட்டு கம்மியாக போடுவாங்க, பரவாயில்ல. நீங்கள் இந்த குவான்டிட்டியில் எடுத்துட்டாலே போதும். குழம்பு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் போட வேணாம், ரொம்ப கசப்பானாலாம் இடப்போது. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வரப்பட்டது. இப்போது மிளகு சேர்க்கலாம். மிளகு வந்து லைட்டாக ஸ்மெல்லு வரும், அப்போக்கி நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதால கலர் மாறுறதுலாம் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் லைட்டாக சூடு பண்ண வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிளகு வறுத்தது போதும். இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வறுக்க வேண்டியது. பாருங்கள், அது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பெருங்காயம்
பெருங்காயத்தை நம்ம இது பண்ணுறதுக்காக லைட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாய் பொடியில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால வேறு ஆயிலெலாம் ஊற்றினா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது நல்லது கிடையாது. கட்டி பெருங்காயமே நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து அந்த மல்லியோட சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எக்காரணத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து கடையில் விற்கிற ஒரு மிளகாத்தூள்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் நம்ம கைப்படவே நம்ம வந்து ஒவ்வொரு ஜாமானும் இது மாதிரி வறுத்து எடுத்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம வந்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்து ஒரு 3/4 ஹவர் அல்லது ஒரு 1/2 hour வந்து நம்ம நல்லா வந்து அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அந்த ஹீட்லேயே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக நாம் வந்து நல்லா இதை ஆற வச்சிடணும். ஒரு பெரிய ஒரு துணியோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆறிடும். இந்த மிளகாய் பொடி வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வறுத்து தான் நம்ம வந்து இதை போய் அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதனால் செம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போட்டிருக்கோன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். பெருங்காயம் வந்து ஒரு டைஜஸ்டிக் தான். அது ரொம்ப நல்லது தான். அது எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக சேர்த்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.